கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சீக்கிரத்தில் வரப்போகும் என்கிற பாகத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் முதலாம் செய்தி நாம் என்ன செய்தோம் கேட்டோம். உபத்திரவத்தின் காலம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். உபத்திரவம் வரதான் என்ன செய்யும், கடைசி நாட்களில் வரும். ஆனாலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய வேண்டும், விசுவாசத்தோடு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பலவித பிரச்சனைகள் என்ன செய்யும், நம்மளை நெருக்கி வரும். பல பேர் என்ன செய்யறார், பிரச்சனை பண்ணி கொண்டு உபத்திரவத்தை பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு காலமாக இது என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரிடத்தில் பற்றுதலாக என்ன செய்ய வேண்டும் இருக்குது. கடைசி நாளில் உபத்திரவம் என்னதான் செய்யும், வரதான் செய்யும். இந்த இரண்டாவது செய்திகளிலும் நாம் பார்த்தோம் என்றால், யோவான் பணி 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய்ந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாய்ந்திருக்கும். இந்த இரண்டாவது செய்தியை நாம் பார்க்கும்போது என்றால், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறது. ஆண்டவரை பார்த்தோம் என்றால் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தள்ளி அவர் என்ன செய்ய விட்டு கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களை, நாம் எத்தனை இடங்களிலே நாம் என்ன செய்யலாம், பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆலயத்திற்கு எதிராக என்ன செய்கிறார்கள், போராடி கொண்டு என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். நான் பார்த்தோம் என்றால், சவுலை பற்றி நமக்கு என்ன செய்யும், நன்றாகவே தெரியும். அவன் என்ன செய்கிறான், கிறிஸ்தவ ஜனங்களை துன்புறுத்தி கொண்டு என்ன செய்கிறான் இருக்கிறான் என்று சொல்லி நமக்கு என்ன செய்யும். அவன் ஆனாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவனை என்ன செய்கிறார், ரட்சிக்கிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு நன்றாகவே தெரியும். அவன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு காரியத்திலும் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவினால் நிறைந்தவனை உச்சு பார்த்து என்ன செய்கிறான், சவுல் என்ன செய்கிறான், பவுலாக மாறிவிட்டான் என்று சொல்லி நமக்கு என்ன செய்யும், நன்றாகவே தெரியும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலரிலே நான் பார்த்தோம் என்றால், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலைச்சி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இங்கே பாருங்க, சவுல் என்ன செய்கிறான், ஸ்தேவானை கல்லெறியும் பொழுது அவனும் என்ன செய்கிறான், ஒரு மனிதனாக என்ன செய்கிறான் இதுக்கு. அப்புறம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, சவுல் என்ன செய்கிறான், வீடுதோறும் நுழைந்து என்ன செய்கிறான், புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் என்ன செய்கிறான், காவல்களிலே போட்டு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியன் இடத்துக்கு என்ன செய்கிறான் போயிறான் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் பார்த்தோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசுப்பட்டதனாய் சவுல் என்னும் பேருள்ளவனை தேடி அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவனை தன் பக்கமாக என்ன செய்கிறார், இழுத்து கொண்டிருக்கிறார். இது என்னது, ஜனங்களை துன்புறுத்துகிற ஒரு காலமாக இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தள்ளி கிறிஸ்தவ ஜனங்களை துன்பப்படுத்துகிற ஒரு காலமாக இப்பொழுது என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் ஆண்டவர்னா யாரு என்று சொல்லி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்தும் ஆலயத்தை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், சவுலை ரட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சவுலை ஆண்டவர் என்ன செய்கிறார், பவுலாக மாற்றினார் என்று சொல்லி நாம் இதில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எத்தனையோ நமக்கு நம்முடைய ஆழத்துக்கு நேராக இல்லைன்னா கிறிஸ்தவ ஜனங்களுக்கு நேராக பல துன்பங்கள் உபத்திரவங்கள் கடைசி நாட்களில் என்னதான் செய்யும், எழும்பதான் செய்யும். அவருடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டு என்ன செய்வார்கள், வருவார்கள். நித்திய ஜீவ வசனங்கள் யார் இடத்தில் தான் உண்டு, கர்த்தரிடத்தில் தான் உண்டு. அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் சவுலுக்கு இயேசு என்று தெரியும், துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்,
சொல்லுகிறார். கிறிஸ்தவ ஜனங்கள் இயேசு என்றால் யாரும் தெரியும், ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? கிறிஸ்தவ ஜனங்களை துன்பப்படுத்துகிறவனா என்ன செய்கிறான் இருக்கிறான் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய காலத்திலே அவருடைய வார்த்தைக்கு ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விட்டு பிரிந்து எத்தனையோ பேர் என்ன செய்கிறார்கள்? செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கிடைக்கும் 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 என்று நான் நினைத்தேன். ஆனால் ஒன்றுமில்லை. ஆண்டவரை சீக்கிரம் 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 வருகிறார் என்று சொல்லுகிற கூட்டங்களை நிறைய பேர் இருக்கு. ஆனாலும் அவர் வர மாதிரி சரி என்று சொல்லி தன்னுடைய மனதை மாற்றி கொண்டு நீ எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வழி தப்பி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு கூட்டங்கள் வியாதி விசுவாசம் அதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களிடத்தில் அந்த விசுவாசம் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டோமானால், ஆண்டவருடைய வார்த்தைகளை எப்பொழுதும் தியானித்து கொண்டு இருந்தோமானால், ஆண்டவர் எதற்கு நமக்கு அந்த வியாதியை தந்திருக்கிறார், ஆண்ட சித்தம் என்ன என்று சொல்லி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை நமக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். ஆனாலும் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்த்தோம்னா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இப்படியே தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகலடைகிறோம். அந்த வசனத்திற்கு உள்ளாக போய் எதற்கு ஆண்டவர் நமக்கு இந்த வியாதியை தந்திருக்கிறார், எதற்கு ஆண்டவர் நமக்கு இந்த துன்பத்தை தந்திருக்கிறார், எதற்கு ஆண்டவர் நம்ம இந்த பிரச்சனை தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்யவில்லை? நாம் இதை சிந்தித்து ஒவ்வொன்றும் ஆண்டவர் அனுமதிக்காமல் ஒன்றும் யாராவது புரியுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? இன்னும் நம்மளை ஆசீர்வதித்து என்ன செய்வார்? வழிநடத்துவோம். இந்த பின்பகுதியில் யோவான் 12:48 பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயந்திருக்கும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிற கடைசி நாளில் என்ன செய்யப்படும்? நியாயந்திருக்கப்படும். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யும்? காகங்கள் எடுத்துட்டு போயிடும். முள் விதைக்கப்பட்ட விதைகள் முள் அதை நெருக்கிடும். கற்பாரமே விதைக்கப்பட்ட விதைகள் வேறு இல்லாமல் அழிந்து விடும். நல்ல நிலத்தில் விழுந்து விளையும். 30, 60, 100 பலன் கொடுக்கும். நல்ல வசனங்களை உங்கள் இருதயத்தில் விதைக்கும் பொழுது, நல்ல எண்ணங்களை நல்ல வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் நீங்கள் விதைக்கும் பொழுது, நல்ல வசனங்கள், அதாவது நல்ல தியானம் செய்யும். ஒவ்வொரு வசனங்களையும் நன்றாக தியானம் செய்து அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் போது என்ன செய்வார்? ஆண்டவர் நம்மளை அவ்விடத்திலிருந்து எதற்கு நமக்கு இதை தந்திருக்கிறார் என்று சொல்லி அது இந்த பாவங்கள் இருக்கலாம், அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லது ஒரு சோதனையாக கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். 2 காரியங்கள் தான். பாவங்கள் இல்லைன்னா சோதனைகள் 2ஆக இருக்கும். நாம் அதில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் வேதத்தின் மூலமாய் சிந்தித்து அவரை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். வியாதி வந்த உடனே நாம் அவரை விட்டு சமூகத்தை விட்டு தூரம் போயிடும். பிரியமானவர்களே, அது வேண்டாம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற சமுதாயத்திலே நிறைய காரியங்கள் இப்படி நடந்து கொண்டு, பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருங்க. மற்றவங்க ஆயத்தப்படுத்தி வழி நடத்துங்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறேன்? முடிகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.